ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே. இன்றைக்கி வந்துட்டு எப்போவுமே சிக்கன் பிரியாணி பண்ணுறதை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 3 மீடியம் சைஸ் வெங்காயம், 3 தக்காளி இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளி இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு கரம் மசாலா பார்த்தீங்கன்னா அன்னாசி பூ சின்னது, ஷாசீரா ஒரு 1/2 டீஸ்பூன், பட்டை வந்துட்டு ஒரு 1 இன்ச்சு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் தனியா, முழு தனியா. இந்த மாதிரி ஒரு கடாயில் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்து வச்ச மசாலா, கரம் மசாலா அதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ நறுக்கி வச்ச வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கிறோம். 2 காரத்துக்கு 2லேருந்து 3 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி. இப்போ மிளகு, தனியா இது ரெண்டுத்தையுமே சேர்த்துக்கிறோம். முழுசாக தான் நம்ம சேர்த்துக்கிறோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது போட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சிருக்கிற பொட்டாட்டோஸ், இதுக்கு பொட்டாட்டோஸ் போட்டால் நல்லாயிருக்கும், சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் கட் பண்ணியிருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம பிரியாணி கட் சைஸ், அதாவது ஒரு பீஸும் பார்த்திங்கன்னா பிரியாணி கட்டில் இருக்கணும், அதை போட்டுக்கலாம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தா 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல சிக்கன் மசாலா, நல்ல பிராண்ட் சிக்கன் மசாலா போட்டுக்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா நான் 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ 2 to 2 4 கப்பு தண்ணியை ஊற்றிக்கிறோம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருக்கும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியும் அரிசியும் சரிசமமாக வந்துச்சு. இந்த நேரத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லியை போட்டுக்கலாம். போட்டுட்டு தம் பண்ணி விட்டுருங்க. ஒரு தவா தோசைக்கல் வச்சு அது மேலே இந்த பாத்திரத்தை வச்சு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் சிம்மில் வச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் இமீடியட்டாக ஓப்பன் பண்ணாதீங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அருமையான சிக்கன் புலாவ் ரெடியாக இருக்குது. இது ஷாசீரான்னு ஒன்று சொல்லியிருப்பேன். அது வந்துட்டு ஸ்பைஸ் கடையில் எல்லா இடத்துலையுமே விற்கும். அதே மாதிரி தனியா அதுக்கு சேர்க்கணுமானா ஆமாம், வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இது பிடிக்காது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட டீட்டெயில் ரெசிபி பார்த்தீங்கன்னா நான் லாங் வீடியோவாக கொடுத்துருக்கிறேன். அதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.